வணக்கம், இது உங்கள் தமிழ் செய்திகள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் சாட்சி அளிக்க தவறுதை அடுத்து அவருக்கு எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியினை பிறப்பித்துள்ளது. வெள்ளவத்தையைச் சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணியம் மனோகரனுக்கு 2 மோசடி காசோலைகளை வழங்கியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தேவானந்தா 2016ஆம் ஆண்டு செய்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு ஒவ்வொன்றும் ரூபாய் 10 மில்லியன் என்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்று நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்ட போதிலும் முன்னாள் அமைச்சர் தேவானந்தா ஆஜராகவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாத இருப்பதாக அவரது சட்டத்தரணி கூறிய போதும் அந்த கோரிக்கையை உறுதிப்படுத்தும் மருத்துவ ஆவணங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அவர் ஆஜராகாததற்கு நம்பகமான நியாயம் இல்லாததால் தேவானந்தாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு பிடியினை பிறப்பித்து நீதிவான் உத்தரவிட்டார்.